வான்மல நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது நிஜமோ அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஏன்னா ஏன் அவங்கள மாதிரி நான் ஏன் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு இதுக்கு தகுதி கிடையாதா அப்படின்னலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசும்போது ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை தரவில்லை, நான் அவங்களோட குவாலிஃபைடு, நான் அவங்கள விட நல்லா வேலை செய்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு தரலை அப்படின்னு. ஆண்டவருடைய கணக்கில் ஆண்டவருடைய சித்தப்படி நாம் வாழும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்மளை சமாதானத்தோடு வாழுறதுக்கு வழியே கொடுக்கும். எது நிஜமோ எது ரியாலிட்டியோ அதில் நாம் முடிஞ்ச வரைக்கும் நிலையாக இருக்கிறது தான் நமக்கு சமாதானத்தை தரும். அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க, அது மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்குது. இதை நீங்கள் எப்போ உணர்ந்துக்குவீங்க அப்படின்னா, உங்களை விட கீழான நிலையிலே இருக்கிற ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நாமளும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு. இந்த ரியாலிட்டிக்கு நாம் சில விஷயங்களில் ஒத்து வந்து தான் ஆகணும். இது என்கிட்ட இல்லை, இந்த குறைபாடு என்கிட்ட இருக்குது, இந்த குறைகளை நான் ஏற்றுக்கிட்டு இதோட வாழ பழகணும் அப்படிங்கிறது தான் அந்த அக்செப்டிங் த ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், என்னுடைய மனைவி 5 வருஷம் முன்னாடி கேன்சரில் இறந்து போனாங்க. இப்போது நான் என்னுடைய மாற்றுத்திறனாளி மகனோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் என்னையே இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ வரைக்கும் உங்கள் மகனை பார்த்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பாவை, அன்பான தகப்பனை ஆண்டவர் வச்சுருக்காரு இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. இதுதான் நிலைமை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதில் சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். யாரை குறை சொல்கிறதுன்னு பார்க்காதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். மனுஷ வாழ்க்கை குறைவுகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறைவுகளோட வாழ பழகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதில் நீ நிறைவாக இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னு தான், இல்லையா? சந்தோஷமாக இருப்போம், ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்குவோம், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், அதை மறந்துடாமல் இருப்போம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி குறைவுகளை எதிர்கொண்டீங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு, எப்படி உங்கள் மனசை அதுக்கு தயார் பண்ணீங்க, உங்களோட அனுபவத்தை இங்கே இந்த வாட்ஸ்அப்லேயே போட்டு விடுங்க. இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாமா? சைனிங் ஆஃப் வினோலியா.